அன்பார்ந்த முருக பக்தர்கள் வணக்கம். நான் ஜெயமேஸ்கே கோபி. இந்த குரல் பதிவு மலேசியா முருகர் சொந்தங்களை நேற்றும் இன்றைக்கும் சந்திச்சு முடித்தேன். இப்போ நான் அந்த குரல் பதிவு பண்ணுற நேரம் இங்கே 8 மணி. இந்த மலேசியா பயணங்களில் நான் சந்தித்த முருகர் அடியார்கள், முருகர் சொந்தங்கள், இது எல்லாமே என்னோட கர்மாராய்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய பயனுள்ளதாகவும், நான் உணர்ந்த விஷயம், கண்ட விஷயம், இது எல்லாமே ஒத்து போகிறதுக்கு உண்டான விடையை தேடிட்டு இருக்கப்போ அது எல்லாமே கிடைச்சிது. அதில் ஒரு 2 சம்பவம் விதி கம்பல்சரி, அது நீங்கள் தெய்வத்தோட மடியிலேயே உட்காந்துருந்தாலும் அந்த விதியை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அதே சமயத்தில் நீங்கள் எப்போ இரக்க குணமாக மாறுறீங்களோ, ஏன் இறைவன்ற பேர் வந்துச்சுன்னா அவர் ரொம்ப இரக்கமானவர்னா தான் அவர் பேர் இறைவனே. எப்போ நீங்கள் அந்த இரக்க குணமாக மாறுறீங்களோ அப்போ விதி உங்களுக்கு சில விஷயங்களை காட்டுது. அதில் இன்னைக்கு ஒரு அம்மா முருகர் பக்தர் வந்தாங்க. உங்களுக்கு ஒரு சில பிரச்சனை இருக்குது, அவங்க திருத்தணி போகணுன்னு சொல்லி உத்தரவு வருது. திருத்தணி போயிட்டு வாங்கன்னு அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னங்கம்மான்னு கேட்டால், நான் கடந்த தடவை மலேசியா வந்தப்போ 5 படம் போனேன், ஆனால் என்னால் திருத்தணியே போக முடியல, ஏதோ ஒரு வகையில் போகும்போது தடங்களாகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த தடங்கள் தான் நம்ம அங்கே திருத்தணிக்கு போய் நம்ம விதி மாறணும்னு இருந்தால் இயற்கை அவங்க சீக்கிரத்தில் விடாது. அந்த கர்மவினை நம்ம அனுபவிக்கிற அளவு கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறம் தான் மாறும். ஒன்று பக்தி நிலையில் மாறும், இல்லை தர்ம நிலையில் மாறும், இல்லை இரக்க குணத்தினால மாறும். நம்ம யாரையுமே புறம் பேசலை, யாரையுமே வசைப்படலை, யாரை பற்றியும் பின்னாடி போய் நம்ம போய் பேசலை. ஒரு சில பேர் கூடயே பழகிட்டு அவங்க இல்லாதப்போ அவங்கள பற்றி பேசுவோம். அந்த மாதிரி குணங்கள் இருக்கிறவங்களாம் பெரும்பாலும் துன்பத்திலே தான் இருக்காங்க. அவங்க எவ்வளோ திறமை இருந்தாலும் அவங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. இது எல்லாமே நம்ம கைவிடுறப்போ அந்த இயற்கையை மனதளவில் நம்ம யாரை பற்றியுமே புறம் பேசாமல், யாரை பற்றியும் தப்பாக நினைக்கிறாங்கப்போ நம்ம வாழ்க்கையை மாற்ற முயற்சி பண்ணுது. அதே போல் ஒரு அம்மா முருகர் அடியார், அந்த விஷயம் பொதுவெளியில் குரல் பதிவாக சொல்ல முடியாது, அவங்க வாழ்க்கையிலையும் அதே தான். அந்த விஷயத்தை இயற்கை கடைசி வரைக்கும் செய்யவே விடலை. இதை செய்யுங்கன்னு அவங்களும் அதான் சொன்னாங்க. ஸோ எத்தனை துன்பம் வந்தாலும் உங்கள் பக்தி நிலையை பொறுத்து ஊழ்வினை கர்மவினை மாறும். பரிகாரம் மற்ற எல்லா விஷயமே நம்ம மனசு திருப்திக்கிறதே தவிர நம்ம எப்போ மாறுறோமோ அதில் தான் எல்லாமே மாறும். நான் ஜோதிடம் சம்மந்தமான ஒரு பெரிய ரிசர்ச் சம்மந்தமாக ஒரு கேள்வி மனசுக்கு ஓடிட்டே இருந்துச்சு. அதுக்கு பத்துமலை கோவில் நிர்வாகம் நடராஜ ஐயா மூலயமா ஒரு பதில் கிடச்சிது. 100% ஜோதிடம் உண்மை. அதே சமயத்தில் நம்ம 100% ஜோதிடம் நம்பி பயணித்தோம்னா இறை சக்தி நம்மளுக்கு அதிகமாக வேலை செய்யணுன்றது உண்மை. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.